அண்ணா வணக்கம். நான் உடனே தமிழாளருந்து பிரியகுமார் பேசுறேன்னா. வணக்கம் பிரியகுமார், நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இறைவனரால். இப்ப சமீபத்திய நிகழ்வு, நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, அதையொட்டி ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கிற ஒரு விவாதம், இது சம்பந்தமாக உங்ககிட்ட சில கருத்துக்கள் கேட்கணும் அப்படின்ட்டு எங்களுடைய ஊடகத்துக்காக நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா. கண்டிப்பா. என்ன அப்படின்னா, நேற்று விஜய் அவர்களுடைய கட்சியுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. அதுல தான் தனித்து போட்டியிடுவதாக அவர் அறிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து அது ஒரு பெரிய செய்தியா பரபரப்பா போகுது. எல்லாம் சரி. அன்னைக்கு இரவு ஊடகங்கள் அதை விவாதிக்குது. அது சன் நியூஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது புதிய தலைமுறையாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஊடகங்கள் எல்லாம் விவாதிக்குது. அதுல அவங்க முழுக்க முழுக்க மும்முனை போட்டி என்று அந்த 2026 தேர்தலுடைய களத்தை இப்பந்தே அந்த அஜெண்டாவை நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் இப்படின்னு மட்டும்தான் கொண்டு போறாங்க. களத்தில் நாம் தமிழரே இல்லை என்பது போன்ற ஒரு விவாதத்தை கொண்டு போறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத சரியா பாத்தீங்கன்னா, ஒரு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள்லயும் மும்முனை போட்டின்னு தான் பேசினாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பழைய காணொலிகள் எடுத்து பார்த்தா இதே குணசேகரன், இதே நியூஸ் 18, நியூஸ் 7 இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய சேனல்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இதே மாதிரி பேசினாங்க. அப்பயும் மும்முனை போட்டின்னு பேசினாங்க. ஆனா அந்த மும்முனை யாருன்னா திமுக, அதிமுக, பிஜேபி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துலயும் நாம் தமிழரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகத்தை மூணாவது இடத்துக்கு கொண்டாந்துட்டு அதிமுகவையும் பிஜேபியும் ஒரு கூட்டணி கட்சியா கொண்டாந்துறாங்க. இப்பயும் மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை அப்படிங்கறது மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாருங்க. காட்டிக்க விரும்புறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா, அதெல்லாம் ஒரு போட்டி நம்ம பாக்கலாமா, அந்த போட்டியெல்லாம் ஒரு மதிப்பு கொடுக்கலாமா அப்படிங்கறது மாதிரிதான் அவங்களுடைய எண்ணம். ஆனா 2016 இப்படி பண்ணாங்க. அதுல ஒரு ஓகே, அப்பதான் அந்த கட்சி வருது, முதல் தேர்தலில் போட்டிடுது, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2019 பண்ணாங்க, புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 8 விழுக்காடுக்கு மேற்பட்ட வாக்குகளையும் நிரந்தர சின்னத்தையும் பெற்றிருக்கக்கூடிய கட்சியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, இது யாருடைய அழுத்தத்தின் பேரால் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பிரியகுமார். இதற்கு முன்னாடி நீங்க தமிழ்நாட்டுல யார வேணாலும் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சீமானனை மட்டும்தான், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மற்ற கட்சியினுடைய தலைவர்களை யாருமே, இப்ப ஐயா ஸ்டாலின் இருக்காரா, ஸ்டாலினுக்கு எத்தனை மனைவி, எத்தனை இணைவி, எத்தனை துணைவி, அவர் எங்க போறாரு, எந்த நடிகை வச்சிருக்காரு, எந்த கார்ல போறாரு, அவர் என்ன பேண்ட் போறாரு, என்ன ஷூ போறாரு, என்ன ஜட்டி போறாரு, எதை பத்தியும் பேசவே மாட்டாங்க. பாத்தீங்களா? அம்மையார் ஜெயலலிதா பத்தி எப்பயாவது ஊடகங்கள் அல்லது ஒரு கட்சி தலைவர்கள் இதை பத்தி பேசினாங்களா? சமூக வலைதளங்களை இதை பத்தி பேசினாங்களா? ஸ்டாலினை பத்தி பேசினாங்களா? இல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி காட்டுறதா இருந்தா, அவருக்கு மீன் குழம்பு பிடிக்குமா, கறி குழம்பு பிடிக்குமா, ரொம்ப டீசென்ட்டா அவருக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும் அப்படின்றதோட போயிடுறாங்க. ஆனா அவரு எந்தெந்த சினிமா துறை நடிகைகளோட தொடர்புல இருந்தாலும் சொல்லுவாங்களா, பேசுவாங்களா? இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை பத்தி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. எத்தனை காதலிகள், எத்தனை மனைவி, எத்தனை இணைவி, எத்தனை துணைவி, எந்த ஊர்ல போய் தங்கிருக்கையில யாரோட பேசுறாங்க, யாரோட பழகுறாங்க, இதெல்லாம் பேசுவாங்களா? எதுவும் பேச மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க தமிழ்நாட்டுல இருக்க எந்த அரசியல்வாதியை பத்தியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி யாருமே அரசியல் பண்ண மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஆனா சீமானனை மட்டும் எடுத்து பாருங்க. எனக்கு சீமானனுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அதை கடந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சீமானனை கருத்தியலா எதிர்கொள்ளவே முடியல. அது திராவிட கட்சிகளாகட்டும், தேசிய கட்சிகளாகட்டும், பார்ப்பன கட்சிகளாகட்டும், எதையுமே சீமானனை கருத்தியலால் வெல்லவே முடியல, கருத்தியலால் சமாளிக்க முடியல. இது வெறும் சீமானனை மட்டும் இல்ல, அதற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை கூட அவங்களால சமாளிக்க முடியல. தம்பிமார்கள் இருப்பாங்க, அது தம்பி இடுமான கார்த்தியோ அல்லது சாட்டை துரைமுருகனோ இல்ல இருக்கக்கூடிய யாரா வேணாலும் இருக்கணும், யார் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையுமே, நான் உட்பட, என்னை உட்பட, அவர்களால் யாரையுமே சமாளிக்க முடியாது. பிரியகுமார், இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இணையதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பேசுறீங்க. உங்களை அவங்களால சமாளிக்க முடியுதா? உங்க அண்ணன் ஜெயக்குமார் அவங்களால சமாளிக்க முடியுதா? ஏன்னா சீமானினுடைய கட்சியில் இருப்பவர்கள் பூரா மற்றும் ஒரு சீமானாக மாறி விடுகிறார்கள். சீமான் எப்படி கருத்தியலா இருக்கிறாரோ அதே மாதிரி கருத்தியல பேசுவாங்க, அதே மாதிரி கருத்தியல எழுதுவாங்க. சீமானனை கருத்தியலால் வெல்ல முடியாதவர்கள் சீமானனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேச ஆரம்பிச்சாங்க. சீமானன் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க, எந்த கார்ல போறாங்க, அவங்க வீட்டுல எத்தனை கார் நிக்குது, என்னைக்காவது ஒரு நாள் உதயநிதியோட காரை பத்தி பேசியிருப்பாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உதயநிதியோட கார் யார் பேர்ல இருக்குன்னு பேசியிருப்பாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு ஸ்டாலின் போற கார் யார் பேர்ல இருக்கு, ஏன் ரெட் ஜெயண்ட் பேர்ல ஸ்டாலின் அவருடைய காரை வச்சிருக்காரு, யாராவது ஊடகங்களை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனால் சீமானனுடைய கார் எத்தனை காரு, அந்த காரினுடைய நம்பர் என்ன, அந்த கார் எங்க ரெஜிஸ்டர் செஞ்சிருக்காங்க, அந்த கார்ல மாலை போட்டாங்களா போடலையா, பூசை போட்டாங்களா போடலையா, எந்த கோயில போட்டாங்க, அந்த கார் வந்ததுக்கான காரணம் என்ன, அது எங்க காசு வந்துச்சு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்கா? நான் என்ன கேட்கிறேன், சீமானனுடைய வளர்ச்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி உங்களுக்கு உறுத்துது.
உங்களால நாம் தமிழர் கட்சியை கருத்தியல வெல்ல முடியல, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. நாம் தமிழர் கட்சி பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் படையெடுத்துக்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான். எங்க கூட்டம் போட்டாலும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டமா கூடுறேன் சீமானுக்கு. ஆனா ₹1 கூட செலவழிக்கிறது இல்ல, ₹1 கூட்டத்துக்கு கூப்பிட்டு காசு கொடுக்கறது இல்ல. இந்த பொறாமையிலையும் போட்டியிலையும் தான் இவங்க செய்யறாங்க. அதனாலதான் நீங்க சொன்னதான் 2016 இவர்கள் நம்மை புறக்கணிச்சிருக்கலாம். இது ஒரு கட்சிப்பா, எதை நிக்கிறாங்கப்பா அப்படின்னு கூட விட்டுருக்கலாம். ஆனாலும் அப்பவும் நம்ம பேசப்பட்டிருக்கணும். ஏன்னா 234 தொகுதியில நம்ம வேட்பாளர் போட்டாங்க. நீங்க 2016 நாம ஒரு 10 தொகுதியில போட்டிட்டோம்னா பரவாயில்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவே 1967 போட்டியிடும் போது 100% 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடல. ஆனா நாம போட்டோம். 2016 100% வேட்பாளர் நிப்பாட்டம், 100% வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு சிலர் 2 பேரும் மட்டும்தான் தள்ளுபடியாச்சு, அது இயல்பானது. ஆனா முழுமையாக 100% வேட்பாளர்களை போட்டியிட்ட ஒரு கட்சியை நீங்க ஏன் அதை ஒரு போட்டியாளரா கருதவே மாட்டீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன? தேர்தலுக்கு தேர்தல் தன்னுடைய வளர்ச்சியை நிரூபித்த கட்சி 20,000 ஓட்டுகளுக்கு மேல அவங்க வந்து போன தேர்தலே நிரூபிச்சிட்டாங்கன்னா 20%, 20,000 இல்ல 20%. நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரியகுமார். தமிழ்நாட்டை தாண்டி பிஜேபி இந்திய அளவில் போட்டிக்கிட்டு அதன் மூலமா ஒரு வாக்கு வங்கியை காட்டுறாங்க, அதன் மூலமா அவங்களுடைய சின்னத்தை தக்க வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி அகில இந்திய அளவில் போட்டியிடுது, அதன் மூலமா தன்னுடைய சின்னத்தை தக்க வைக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள ஈவன் இன்னைக்கு வந்து நீங்க எடுத்து பாருங்க, பாமகவுக்கே சொந்தமா சின்னம் இல்ல, மதிமுகவுக்கு சின்னம் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு சின்னம் வாங்கியிருக்கு. ஆனா அது கூட்டணி கட்சியா போட்டிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 2 கட்சி வந்து இன்னைக்கு சின்னத்தை புதுசா வாங்கியிருக்கா, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட திமுகவோட கூட்டணிக்கு போய் அதன் மூலமா தான் அந்த சின்னத்தை இறுதி செஞ்சு தக்க வச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல, தனிச்சு போட்டிட்டு இருக்கு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிஜேபியோ காங்கிரஸோ தனிச்சு போட்டிட்டாங்க, அவங்களுக்கு சின்னம் நிரந்தரம் ஆகாது. ஒருவேளை அகில இந்திய அளவுல இருக்கிற கட்சிகள் அந்தந்த மாநிலத்துல போய் போட்டியிடல, அந்த மாநிலத்தை 8% வாக்க தக்க வச்சாதான் அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியும். தேர்தல் ஆணையம் ஒரு புது விதியை கொண்டு வந்தா பிஜேபி தமிழ்நாட்டில் தாமரை சின்னத்தில் போட்டியிட முடியாது, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கை சின்னத்தில் போட்டியிட முடியாது. இதுதான் உண்மை நிலவரம். நாம் தமிழர் கட்சி என்பது மாநில கட்சி, மாநிலத்தில் 8% வாக்க தனியா நின்று வாங்கியிருக்கு. பிஜேபியால தனியா நின்று வாங்கட்டேன், நான் அரசியல் விட்டே போயிடுறேன். காங்கிரஸ் தனியா நின்று வாங்கட்டேன், தனியா நின்று 5% வாக்கு வாங்கட்டும், 8 கூட வேணாம், 5% வாக்கு வாங்கட்டும். முடியுமா? தனியா நிக்கிறது முதல்ல நடக்கட்டும், அவங்க நிக்கிற பத்தியே சிந்திக்க மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது, ஒரு இந்தியாவை ஆண்ட கட்சி, தற்போது இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் 8% வாக்கு வாங்க முடியாது பிரியகுமார். ஆனா நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்கு. நீங்க இதுல 3 முனை போட்டிங்கிறத 4 முனை போட்டின்னு சொல்ல என் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஊடகங்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த நிறுவனங்கள். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வினா என்னன்னா, இப்ப ஒரு நியூஸ் 18 ஆகட்டும், சொல்லிடுறேன், இங்க பாருங்க, ஊடகம் என்பது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், ஊடகம் என்பது நடுநிலையாக இருக்க வேண்டும், ஊடகம் என்பது இந்திய அரசின் 4வது தூணாக இருக்க வேண்டும். ஆனா இங்க அது அப்படி இருக்கிறதே கிடையாது. ஊடகம் என்பது திமுகவின் நிறுவனம், ஊடகம் என்பது அதிமுகவின் நிறுவனம், ஊடகம் என்பது காங்கிரசின் நிறுவனம், பிஜேபியின் நிறுவனம். ஒரு கட்சியின் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஊடகம் எப்படி பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஊடகமாக இந்தியாவின் 4வது தூணாக இருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாத்துக்கங்க. இதுல என் கேள்வி என்னன்னா, இந்த நியூஸ் 18 ஆகட்டும், புதிய தலைமுறை ஆகட்டும், அல்லது வந்து சன் நியூஸ் ஆகட்டும், இங்க இப்ப தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன்களோ, குணசேகரன்களோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களோ, இவங்க எல்லாருமே 2020 அந்த காலகட்டத்துல எங்களை கார்னர் பண்றாங்க, எங்களை நடுநிலையா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, எங்களை பாஜக அழுத்தம் கொடுக்குது, எங்களை வந்து வெளியேற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோவை வச்சு பயங்கரமா எல்லாம் சத்தம் போட்டு இருந்தாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும், இன்னும் சொல்ல போனா அண்ணன் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவர்களை சொந்தம் கொண்டாடினார்கள். அந்த ஊடகவியலாளர்களையும் அந்த தலைமை பொறுப்பில் இருந்தவர்களையும் சொந்தம் கொண்டாடி அவர்களுக்காக பயங்கரமா சண்டை போட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊடகவியலாளர்கள் தான் இன்னைக்கு போய் அந்தந்த சேனல்களுடைய தலைமை பொறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிற அவங்க இப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு செய்தியாக கூட காட்டாமல், ஒரு போட்டியாளராக கூட காட்டாமல் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா என்ன, அவர்களுக்கு அடிப்படை நன்றி உணர்வு கூட இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்குமே நன்றி உணர்வு இருக்காது, யாருக்குமே உண்மையான போராட்ட குணம் இருக்காது. உண்மையிலேயே உண்மையான போராளியை நீங்க எப்ப உறுதி செய்ய முடியும்னா, அவர்கள் வாழ்ந்து உண்மையான போராளியாக வாழ்ந்து மறைந்த பிறகுதான் இவர் உண்மையான போராளியா இல்லையா என்பதை உறுதி செய்ய முடியும். நீங்க அண்டான்னு ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, நான் திமுகவுக்கான செம்பு அல்ல, நான் திமுக அண்டான்னு கூட சொல்லுன்னு செந்தில்வேல் பேசினார்ல. ஆமா, அவர் ஒரு காலத்துல நடுநிலை ஊடகவியலாளருங்க.
ஆனா நானா அவர் சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல வீடியோ போட்டிருக்கேனா? அதுதான் சொல்றேன். உங்களால் வளர்க்கப்பட்ட நபர், சீமானால் வளர்க்கப்பட்ட நபர், உங்களை போன்ற தம்பிகளால் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட நபர், இப்படி பல நபர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரியான நபர்களுடைய ஊடகங்களை வளர்த்து விட்டோம். இன்னைக்கு திமுகவினுடைய மேடைகள்ல ஏறி போய் பேசுறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடுநிலை ஊடகவியலாளர். இன்னைக்கு ஒரு கட்சியுடைய மேடையில ஏறி அந்த கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுறாருன்னா அவர் எப்படி இதற்கு முன்னாடி நடுநிலையா வாழ்ந்திருப்பாரு? நடுநிலையா எப்படி அந்த டிவில அந்த ஊடகத்துல செயல்பட்டு இருப்பாரு நம்ப முடியும்? அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்கு யாருமே நடுநிலையாளர்கள் என்ற ஒருவரே கிடையாது. அவர்கள் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி தேர்தல் நடத்துறாரு. ஒரு மாவட்டோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கிறார். அவர் நேர்மையாகத்தான் எல்லாமே நடக்கிறார். ஆனால் அவர் தபால் வாக்கு செலுத்தும் போது ஏதாவது ஒரு கட்சிக்கு தானே வாக்கு செலுத்துறாரு. ஆமா. அப்ப எங்காவது ஒரு இடத்துல அவர் மனசுல அந்த கட்சி மேல ஒரு பாசம் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் ஒண்ணு பதவியை தக்க வச்சுக்கணும், நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும், அல்லது நம்ம ஊடகத்தினுடைய முதலாளி சொல்றதுக்கு விசுவாசம் நடக்கணும், அல்லது தனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், தனக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரை பிடிச்சிருக்கும், தனக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கேக்குதாப்பா பேக்கேஜ் இல்ல அது எல்லாமே இங்க பாருங்களேன். இங்க பேக்கேஜ் இல்லாம யூடியூப் சேனல் பேக்கேஜ் வாங்குறானா இல்லையா? புரியுதுண்ணா. ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் பேக்கேஜ் வாங்குறானா இல்லையா? புரியுதுண்ணா. காசி வாங்குறத தாண்டி மனசாட்சிப்படி கொஞ்சமாச்சும் பேசணும்ல. நான் என்ன சொல்றேன், எங்களை போட்டிகளை கூப்பிடுங்க, நாங்க போட்டியில இருக்கங்க. நீங்க ஒரு விவாதம் வைக்கிறீங்க, 4 முனை போட்டின்னு சொல்லாம மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டியில இருக்கக்கூடிய 3 கட்சிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க. அதுல இன்னொரு 2 ஊடகவியலாளர்கள் 2 பேர்த்த உட்கார வைக்கிறீங்க, 2 பத்திரிகையாளர்னு உட்கார வைக்கிறீங்க, 2 நடுநிலையாளர்னு உட்கார வைக்கிறீங்க. அத்தனை பேர் திமுக ஆதரவாளர். இவர்கள் அனைவரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்க. புரியுதா? இங்க நடுநிலையாளர் எவலா சொல்றானா அவன் அயோக்கியம். புரியுது. எவெல்லாம் பத்திரிகையாளர் சொல்றானா அவன் அயோக்கியம். எவன் மூத்த பத்திரிகையாளர் சொல்றானா அவன் பெரிய அயோக்கியம். இதுதான் அடையாளம், வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருங்க, ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் மறந்துட்டேன். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 வகையான பேர் கொடுத்துருப்பேன் வேற வேற சேனல்ல. புரியுதுங்களா? இது மாதிரி இது நான் ஒருத்தர் மட்டும் ஏன் சொல்றேன்னா, தனியா அவர் பேரை சொல்ல வேணாமே, நாகரீகம் சொல்லலாம். ஒரு நபரே ஊடகவியலாளர் என்ற பெயரிலும், பத்திரிகையாளர் என்ற பெயரிலும், மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரிலும், தமிழ் தேசியவாதி என்ற பெயரிலும், திராவிட தேசியவாதி என்ற பெயரிலும், பெரியாரிய உணர்வாளர் என்ற பெயரிலும், எத்தனை பேர்ரா உனக்கு, எத்தனை அடையாளம்? இந்த அடையாளங்களுக்கு பூரா பின்னாடி இருக்கிறது காந்தி நோட்டு, பேமெண்ட், பேக்கேஜ், இவ்வளவுதான். ஊடகம் ஊடகமாக இல்ல, ஊடகவியலாளர்களா இல்ல. அரசியல் என்று வரும்போது, நாம் தமிழர் கட்சி என்று வரும்போது, இப்ப இது ஏரியா ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இப்ப அஜித்தோட கொலை வழக்குல ஒவ்வொரு பகுதியில இந்த நிக்கிதாவோட விஷயங்களை பூராமே தோண்டி எடுத்து, யாரெல்லாம் நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள், யாரெல்லாம் நிக்கிதாவை திருமணம் என்ற பெயரில் ஏமாந்துருக்காங்க, யாரெல்லாம் நிக்கிதாவால் பணம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ஏமாந்துருக்காங்க, ஒவ்வொரு ஊரா ஓடி போய் கண்டுபிடிக்கிறா பாத்தியா, அவனும் பத்திரிகையாளர் தான். இந்த சேனல்ல உட்காந்து கார்த்தி செல்வ மாதிரி ஆட்கள், இந்த மாதிரியான குணசேகரன் மாதிரியான ஆட்கள் உட்காந்து பேசுறாங்க, இவங்களும் ஊடகவியலாளர்கள் தான். புரியுங்களா? இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியலாளர்கள் இவங்களுக்குரிய வித்தியாசங்கள் என்னன்னா, உண்மையிலேயே உழைக்கக்கூடியவர்கள் எப்படியாவது பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும், உண்மையை வெளிக்கொண்டாட வேண்டும் ஓடுறாங்க. ஆனா சேனல்ல பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ரேஞ்சுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேமெண்ட்டுக்காகவும் பேக்கேஜுக்காகவும் பேசுறாங்க. என்ன சொல்லனா வாடகைக்கு விடுறாங்க. என்ன சொல்லனா வாய் விபச்சாரிகள் சொல்லலாம். இவர்கள் ஊடகவியலாளர்கள் கிடையாது, வாய் விபச்சாரிகள், பேச்சு விபச்சாரிகள், வார்த்தை விபச்சாரிகள். இதை விட கொடுமையா இவங்களை சொல்லவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 கட்சி 4 கட்சி செய்ய முடியாத ஒரு அகில இந்திய அளவுல இந்தியாவே ஆண்ட கட்சி சாதிக்க முடியாத 8% வாக்க நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குங்க. ஒருத்தர் சீமான்ற ஒருத்தர் தொண்டத்தை கத்தி செத்து இந்த தமிழ்நாடு முழுக்க ஓடி ராப்பகலா ஓடி இந்த கட்சியை வளர்த்து 8% வாக்க வாங்கியிருக்கேன் மனுஷன். பேரையோ அந்த கட்சியை சொல்ல உனக்கு மனசு வராட்டி நீ என்ன மனுஷன்? எப்படி ஜனநாயகம் வாழும் இந்த நாட்டுல? புரியுதுன்னா அடுத்த 8 மாத தேர்தல் பிரியகுமார் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானையோ தனிச்சு ஒண்ணு மட்டும் பேசிட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி யாராவது கிடமாட்டுக்கு மாட்டுக்காக எங்கேயாவது மாநாடு போட்டானா, மாட்டுக்காக எங்கேயாவது போராட்டம் பண்ணானா, ஆர்ப்பாட்டம் பண்ணானா, கல்லு இறக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு கல்லு நல்லுசாமி ஐயா, யாராவது ஒரு அரசியல்வாதி அவர் குரல் கொடுத்தாங்களா? மரமே ஏறினாரு இவரு. எந்த தலைவருக்கு நான் தெரியாம கேக்குறேன். இது 1000 நக்கல் பண்ணாங்க சீமானா, மரம் ஏறாரு அதை பண்ற. ஏய் ஒருத்தர் அவர் வயசுல இன்னைக்கு ஏறுங்கடா, ஏணி இல்லடா, லிப்ட தவிர மத்த எது மூலமாவது ஏறுங்கடா, அதே மாதிரி கட்டையை கட்டி ஏறுங்கடா, வெறும் ஏணிய போட்டு கூட ஏறுங்கடா, தொடநடிக்கு செத்து போயிருவாங்க தொடநடிக்க. அந்த மனுஷன் வெறுமனை சொன்னா வாயில சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரத்துல ஏறி மேலே ஏறி கல்லை இறக்கி அங்கிருந்து கொண்டாந்து, அது ஒரு புரட்சிங்க, அது ஒரு அடையாளங்க, அது போராட்ட வடிவங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களை மாதிரி சிமெண்ட் ரோடு கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோட்டை போட்டு போனாரா சீமான? கிடையாது. உங்களை மாதிரி கார்பரேட் இதை வச்சு சிவப்பு மேட்டை வச்சு விரிச்சு வச்சு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாரு ஆலமரத்துல உட்காந்து சீமான? இல்ல. உங்களை மாதிரி ரோட்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் 100 மீட்டர் நடந்துட்டு மிச்சம் தூரம் கார்ல போயிட்டு ஓய்வு எடுத்தாரா? சொன்ன என்ன வகையான போராட்டம்?
மரத்திலே ஏறி கல்ல இறக்குனா ஏறி இறக்குவாரு. மலை மாடுகளுக்கு போராட்டம் பண்ணுவீங்கன்னா இறங்கி மலை மாடுகளோட நின்று போராட்டம் பண்ணுவாரு. சொல்றத செய்யக்கூடிய ஒரே நபர் சீமானண்ணா மட்டும்தான். நெஞ்சோரத்தோட தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஆளா நிக்கக்கூடிய ஒரே நபர் சீமானனும் நாம் தமிழர் கட்சியும் தான், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழாவுக்கு முழுக்க தமிழர்களை உள்ள இறக்கி தமிழ் ஓதுவார்களை வச்சு பண்றதுக்கான காரணம் சீமானும் அவர் தம்பிமார்களும் அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் ஒன்னா இணைஞ்சு கூடிட்டான்னா ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும். அதனால நம்ம அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு எந்த வகையான ஒரு ஆதரவுமே இல்ல. தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை, வழக்காடு மொழியாகவும் இல்ல, வாலிபடு மொழியாகவும் இல்லைன்றது உறுதியாயிரும். தேவையில்லாம நாம தெலுங்குன்றது உலகளாவிய தமிழர்களுக்கு தெரிஞ்சு போயிரும். நாம தெலுங்குக்கு ஆதரவா இருக்கும், தமிழுக்கு எதிராக இருக்கும் தெரிஞ்சு போயிருன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் திராவிட சித்தாந்தவாதிகளும் பயப்படுறதுக்கு ஒரே காரணம், ஒற்றை காரணம் சீமானும் அவனுடைய தம்பிகளும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆகவேதான் இந்த பயத்தின் காரணமா தான் மும்முனை போட்டிங்கிறான். நீ எங்களை சொல்லவே தேவையில்லை. இவன் மும்முனை போட்டின்னு சொல்லட்டும், அல்லது நாங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசாமே கூட இருக்கட்டும். இவர்கள் பேசாம இருந்தாலும் இந்த மக்களும் இந்த சமூக ஊடகங்களும் எங்களை பத்தி பேசிட்டே இருக்கும், எங்கள் உழைப்பை பத்தி பேசிட்டே இருக்கும், எங்களுடைய வெற்றியை பத்தி பேசிட்டே இருக்கும். மிக்க நன்றிண்ணா, மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்க வருங்க, இதே ஊடகவியலாளர்கள் என்றாவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒற்றை நபராக போட்டியில் நிற்பான். இன்னைக்கு சொல்லக்கூடிய மும்முனை போட்டியில இருக்க 3 கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து ஒரே கூட்டணியில் நிற்பார்கள். அன்னைக்கு இருமுனை போட்டியா இருக்கும். ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு இந்திய தேசியம், திராவிட தேசியம், அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டணி. அந்த காலம் விரைவில் வரும். அதை இந்த மாவீரர்கள் நிறைவேற்றுவார்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி, நன்றி, நன்றி.